இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 acres ப்ராஜெக்ட். பிரதர் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிளாட்ஸ் மட்டும் இல்லாம வீடும் கட்டி கொடுக்குறீங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஃபேஸிங்லயும் உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லா ஃபேஸ்லயுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட்னு சொன்னீங்க. இங்க அங்கங்க ஒரு லைட் வச்சிருக்கீங்க. சார் இது பார்க்ல டெவலப் பண்ணிருக்க எல்லா லைட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ். இது போக உங்களுக்கு அடுத்து கிளப் ஹவுஸ் வரப்போகுது. இது உள்ளே கிளப் ஹவுஸ் வரப்போகுது. ஸோ 40 acresல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபேஸ் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 150 பிளாட்ஸ் வரும். என்னோட உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவில்பாளையத்தில் லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஓப்பல் கார்டன்ற இந்த லேஅவுட், அதாவது வந்து டெவலப்பிங் லேஅவுட் தான். இந்த லேஅவுட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கோவில்பாளையம் ரூட்ஸ் கம்பெனிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. இது ஒரு 40 acres மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தாங்க. ஸ்க்ரீன்ல இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ நம்ம உள்ள போய் பார்த்துலாம் வாங்க போகலாம். இந்த ஓப்பல் கார்டனோட 40 acres மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக மிஸ்டர் நிதிஷ் ப்ரோ ஜாயின் ஆயிருக்காரு. அவரை வெல்கம் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டலாம். ஹலோ பிரதர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே, இந்த ஓப்பல் கார்டன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்தில் ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்க ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 acres ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம இப்போ phase 1 லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு 150 sites. ஸோ இதில் அம்யூனிட்டிஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸில் கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம், 24 செக்யூரிட்டி, CCTV கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ ஃபுல் ஆன் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க் எல்லாமே ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கோம். இது போக உங்களுக்கு அடுத்து கிளப் ஹவுஸ் வரப்போகுது. உள்ளே கிளப் ஹவுஸ் வரப்போகுது. கிளப் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹால், ஜிம்மு, இண்டோர் ஷட்டில் கோர்ட் இதெல்லாமே வரப்போகுதுங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு சைட்டுக்குமே நிஜுவலாக பைப் கனெக்ஷன், இது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் ஏதாவது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EB ப்ளஸ் EBலேயே ஸ்ட்ரீட் லைட்டில் வந்துற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. சோலார் கிடையாதா சார்? டைரக்ட் EB ஸ்ட்ரீட் லைட் தான் உங்களுக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் டாப் ரூட்ஸ் எத்தனை அடியில் போட்டிருக்கீங்க? நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 feet ரோடுங்க. ஸோ அதுலேருந்து கட்டாய ரோட்ஸ் எல்லாமே 30 feet ரோடு வரும் உங்களுக்கு. 40 acresல வந்து இப்போ எத்தனை ஃபேஸஸ் அதை டெவலப் பண்ணுறீங்க? எத்தனை ஈச் இண்டிவிஜுவல் ஃபேஸில் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது? ஸோ 40 acresல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேஸ் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 150 பிளாட்ஸ் வரும். ஸோ 150 பிளாட்ஸ்ன்னு வர்றப்போ மினிமம் நம்மளுக்கு ஒரு 60-70 வீடு பக்கம் வரும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு கவர் பண்ணி லேஅவுட் முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடு 300 வீடு பக்கம் கூடிய வர மாதிரி இருக்கும். ஓகே. எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு பிளாட்ஸ், எல்லா ஃபேஸ்லையுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது ப்ரீ லான்ச்சிங்காக இருக்கிறது வந்து phase 1 லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ phase 1 தான் நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ப்ரீ லான்ச்சிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக நம்ம லான்ச்சிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸுமே வந்துடும். ஸோ அப்போ வர்றப்போ மினிமம் உங்களுக்கு ஒரு 500 பிளாட்ஸ் பக்கம் வருங்க. ஓகே. இப்போ நான் வரும்போது பார்த்தேன் அந்த என்ட்ரி கேட்டு, ஆமாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்போ ரெடி ஆகும்? இப்போ வந்து வராங்க, அவங்க புக் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் ப்ராமிஸ் எவ்வளோ நாள்? மினிமம் உங்களுக்கு 2 monthsல ஃபுல்லாமே ரெடி ஆயிருங்க. எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லா வந்துடும் பக்காவா? ஓகே. அப்படி 2 months ரெடி ஆகாத பட்சத்தில் சார் நாங்கள் இது வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 13 ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லயுமே இதே டெவலப்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க. ஸோ எங்க கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட்டும் நாங்கள் கூட்டு போய் காமிக்கிறோம். ஸோ சேம் இதே ரேஞ்சில் தான் மற்ற அங்கேயும் நாங்கள் எல்லாமே புக்கிங்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். இந்த வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயில் தான் பூமி. ஸோ இதுல வந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 feetல இருந்து ஒரு 300 feetக்குள்ள வாட்டர் ரிசோர்ஸ் கிடைச்சிரும். ஸோ வாட்டர் கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சால்ட் கண்டென்ட்டா இருக்காது, ஒரு ட்ரிங்கபிள் டைப்லயே இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங் ஃபுல்லா வந்து அத்திக்கடவு வாட்டர் சப்ளை நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். அப்ப இந்த பிளாட்டுக்கு வந்து எப்படி? இந்த பிளாட்டுக்கும் அத்திக்கடவு வாட்டர் சப்ளை வந்துடும். ஸோ நம்ம லேஅவுட்ல ஒரு 20 villas வந்தோடனே ஸோ பஞ்சாயத்துலேயே நம்ம டேட்டா வாட்டர் சப்ளைஸ் கொடுத்துருவாங்க. அத்திக்கடவு வாட்டரே நம்ம டேட்டா உள்ள வந்துருங்க. ஓகே. இது சில்ட்ரன் பார்க் ஏரியா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு சார்? ஆமாங்க, ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். இந்த வாட்டர் இது வந்து ஓவர் ஹெட் டேங்க். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா
போர் வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போக நல்ல தண்ணி வாட்டர் சப்ளை, அதிகட வாட்டர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வில்லாஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பஞ்சாயத்துல இருந்தே நம்மளுக்கு கொடுத்துருவோம். சார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட்னு சொன்னீங்க, இங்க அங்கங்க ஒரு லைட் வச்சிருக்கீங்க. சார் இது பார்க்ல டெவலப் பண்ணிருக்க எல்லா லைட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ். இதுவும் சோலார் தான், எல்லாமே சோலார் தாங்க. நீங்க டாப்ல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சோலார் பேனல் நைஸா டெவலப் பண்ணிருக்கீங்க. பிரதர் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிளாட்ஸ் மட்டும் இல்லாம வீடும் கட்டி கொடுக்குறீங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்து பிளாட் வாங்குறாரு பிளஸ் உங்கள்ட்டே வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ 2 BHK என்ன ரேட் பண்ணுவீங்க, 3 BHK என்ன ரேட் பண்ணுவீங்க? ஸோ 2 BHK நம்ம போகணும்னா ஒரு 43 lakhs ஆன்வர்ட்ஸ்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வித் பிளாட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீ ஹேண்ட் ஓவர் டைப்ல ஒரு 43 lakhs ஆன்வர்ட்ஸ்ல பண்ணிருக்கோம் 2 BHK க்கு. பிளஸ் உங்களுக்கு 3 BHK நீங்க போறீங்கன்னா அதுல 3 lakhs மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி 46 lakhsல நம்ம ஒரு 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் தான் போட போறோம். ஸோ அதுக்கு ஒரு 3 lakhs மட்டும் பெனிஃபிட் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 3 BHK. இப்போ இதோட அப்ரூவல் பத்தி சொல்லுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா DTCP ரெரா, அதாவது DTCP வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, ரெரா இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி இருக்கும். ரெண்டுமே அப்ரூவ்டா இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து ஓகேன்ற பட்சத்துல நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ண உடனே ஒரு 300 பேஜ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நீங்க அதை இந்தியா ஃபுல்லா எங்க வேணா எந்த லாயர்ட்ட வேணா கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ஓகே மக்களே, இந்த ஓப்பல் கார்டன் ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷனை நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன். உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல வழக்கம் போல நான் சொல்றதான், இதை வச்சுக்கோங்க. நீங்க வந்து பாருங்க, ஃபேமிலியோட வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அவங்க சொன்ன மாதிரி அந்த 300 பக்கம் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் உங்களோட லாயராக இருந்தாலும் சரி, இல்லை யாரோட எந்த விதமாக ஒரு இல்லீகல் லாயர்ட்டையும் நீங்கள் வந்து சஜஷன் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குட்டு போவா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே பிளாட்டோ இல்லை ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களையும் கட்டி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வேணாலும் கட்டிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தகவலுக்கும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் பை.